வணக்கம். ஈஸ்வர் ஜோதிட நிலையம் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்திர தோஷம். புத்திர தோஷம்னா என்ன? இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படின்னு. இந்த புத்திரஸ்தானத்தினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அது வெறும் புத்திரஸ்தானம் மட்டும்தானா, இல்லை அதில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய இடம். அந்த குழந்தை நம்ம வீட்டில் வளருமா, இல்லை அந்நியர் வீட்டில் வளருமா, வேறு வீட்டில் போய் வளருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். புத்திர தோஷத்தை பற்றி பார்க்கலாம். குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு. நாகசாப தோஷம், அப்படி ஒரு தோஷம் இருக்கா, அது இந்த 5ஆம் இடத்தை பாதிக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம். தாயினுடைய சாபம், நம்ம அம்மாட்ட நம்ம சாபம் வாங்கிடுவோம், எப்போவாது நீ உருப்பட மாட்டே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாயினுடைய சாபம் இந்த 5ஆம் இடத்துக்கு பாதிக்குமா? நல்ல பிள்ளையா உதவா பிள்ளையா? தாத்தா பாட்டி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அவங்களுடைய அரிஷ்டம், அவங்களுடைய மரணம் எப்பொழுது நடைபெறும்? தத்து புத்திர யோகமா, இல்லை குழந்தை இல்லையா, வேறு குழந்தையை வாங்கி நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளின் எண்ணிக்கை, எத்தனை குழந்தை பிறக்கும், அதில் எத்தனை நிலைக்கும் எத்தனை நிலைக்காது. கருமம் செய்யாத புதல்வர், குழந்தை பிறந்தோம் நாம் சாகும்போது அந்த குழந்தை நம்ம அருகில் இருக்குமா இருக்காதா. இளைய மனைவி வழியான புதல்வன், ஒருத்தருக்கு 2ஆம் தாரமாக குழந்தை இல்லை முகத்தாரத்துக்கு, அவருக்கு 2ஆம் தாரமாக வரக்கூடிய குழந்தையா. மாமன் பாட்டி தோஷம், அரிஷ்டம், இவை எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல நம்ம பார்க்கலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல வீடியோக்களில், சுபர்கள் இருக்க வேண்டும் அப்படின்று. இந்த 5ஆம் இடம் பெரும்பாலும் 5ஆம் இடத்ததிபதி 1ஆம் இடத்ததிபதி 2 பேரும் ஒன்றாக கூடி சுபராக இருந்தால் நல்ல குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப நல்ல அம்சமாக இருக்கும், சமுதாயத்தில் நல்லபடியாக வளரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இல்லை இந்த 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2 பேருமே சேர்ந்து லக்னத்தில் இருந்தாலும் அந்த அமைப்பு நமக்கு உண்டாகும். இப்போ இந்த இடத்துல யார் இருக்கணும், அது முக்கியம். சந்திரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம். சந்திரன் இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல புத்திசாலியாகவும் அறிவுள்ள குழந்தையாகவும் பிறக்கும். அதே 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் நல்ல சுகம், வாழ்க்கையில் சுகம் தரக்கூடிய, அதாவது தாய் தகப்பனை வச்சு காப்பாற்றக்கூடிய, கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க, நிறைய பண வசதி, அதிர்ஷ்டம். இந்த குழந்தை பிறகு பாடுறான், அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான்டா அப்படிம்பாங்க. நல்ல அதிர்ஷ்ட தேவதை சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்ட தேவதை நமக்கு வந்து விட்டான் அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் 5ஆம் இடம் இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் புத்திசாலியாகவும் வருங்காலத்தில் பெயர் சொல்லக்கூடிய குழந்தையாகவும் இருக்கும். சரி, இந்த ஸ்தானத்தில் யார் இருக்கக்கூடாது? பொதுவாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாதகாதிபதிகள், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பாதகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். 12 ராசிகளில் ஒரு ராசி. இப்போ சரராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. இந்த அதிபதிகள் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தா குழந்தையை நாஷ்டி பண்ணிடுவாங்க, கர்ப்பத்திலே குழந்தை களையும். அடுத்து 6, 8, 12 கூடியவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களாம் மறைவு ஸ்தானாதிபதிகள். அவங்க இதில் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா குழந்தைக்கு பலவிதமான, கர்ப்பத்தில் இருக்கும்போதே பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். அப்படியே தப்பித்தவறி பிறந்துட்டா கூட பின்னாடி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும், ஊனத்தை கொடுக்கும். எத்தனையோ குழந்தை நம்ம ஊனமாக பிறக்கிறத பார்த்துருக்கோம். சில குழந்தைகளுக்கு கண் இருக்காது, காது இருக்காது, அப்படியே எல்லாமே இருந்தாலும் மனநோயாளி மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும்.
ராகு கேது இவங்க 2 பேரும் எப்போவுமே அதில் இருக்கக்கூடாது. புத்திர தோஷம் வலிமையாயிரும். ராகு கேது 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் வலிமையாக இருக்கும். குரு பார்த்துட்டாருன்னு வைங்க அந்த இடத்த, அப்போ புத்திர தோஷ பரிகாரம் பண்ணி நாம் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல சனி இருக்காருன்னு வைங்க, என்ன பண்ணுவார்? வியாதிகளை கொடுப்பார். தாயாருக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு தாயார் தந்தை, அந்த குழந்தை எப்போ கர்ப்பத்தில் வந்துச்சோ அதுலேருந்து எல்லாருக்குமே வியாதிகளை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவ்வளவு ஒரு சிக்கலை கொடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார். குரு இருந்தால் என்ன பண்ணுவார்? நஷ்டங்களை ஏற்படுத்துவார். பண நஷ்டம், மன நஷ்டம், நிறைய கோளாறுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். குரு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் மிகப்பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்துவார். சூரியன் இருந்தால் சுகக்கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தால் தந்தைக்கு சுகமில்லாதவராக மாறிவிடுவார். எப்போ கர்ப்பம் தரிக்குதோ அப்போ தந்தைக்கு கோளாறு பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அது போல் நடக்க ஆரம்பிச்சிடும். செவ்வாய் இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ராகு கேது செவ்வாய் இவர்கள் மூவரும் 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தோஷம் வலிமையாகிவிடும். அதற்கு நிறைய பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அப்படி பண்ணால் தான் புத்திர தோஷ நிவர்த்தி கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரனோ புதனோ சுக்கிரனோ இருந்தால் தத்துப்பிள்ளை யோகம் இருக்காது. நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும், புத்திர தோஷம் உண்டாகாது, தாயினுடைய சாபமும் நமக்கு வந்து சேராது. இந்த குழந்தையினால் தாத்தா பாட்டி இவர்களுக்கு அரிஷ்டம் கிடையாது. எல்லாவித கர்மங்களையும் பக்கத்திலே இருந்து செய்யக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். இந்த இடத்துல வந்து இந்த 3 கிரகங்கள் இருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். 2வது, இந்த 5ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானத்திற்கு தனஸ்தானம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சுகஸ்தானம் அப்படின்னு. அந்த சுகஸ்தானத்துக்கே இதுதான் தனஸ்தானம். அதனால் இந்த ஸ்தானங்களில் சுபகிரகமான சுக்கிரன், புதன், சந்திரன் இருப்பது மிக மிக சிறப்பானது. மற்ற கிரகங்கள் இருந்தால் தீய பலன்களே நடக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே பார்க்கலாம். அந்த 5ஆம் இடங்களில் முக்கியமாக ராகு கேது செவ்வாய் இருக்கக்கூடாது. இவர்கள் 3 பேரும் அதை பார்க்கவும் கூடாது. அந்த ஸ்தானத்தை பாதகாதிபதி பார்க்கக்கூடாது. சனியின் பார்வை அந்த ஸ்தானத்திற்கு படக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து அழகான, அறிவுள்ள, ஆரோக்கியமான, வசதி படைத்த குழந்தைகளை பெற்று சிறப்பாக வாழ முடியும். ஜாதகத்தில் 5ஆம் இடங்களில் பரல்கள் அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு 30 பரல்களுக்கு மேலே இருந்தால் அந்த குழந்தை சிறப்பாக வாழும். ஒரு 27க்கு மேலே இருந்தால் அந்த குழந்தை ஓரளவு நல்லா இருக்கும். 24 இருந்தால் சுமாராக இருக்கும். அதுக்கு கீழே பரல்கள் அந்த இடத்துல இருந்தால் நிறைய சிக்கல்கள் ஏற்படும். கரு களைவது, குழந்தை பாக்கியம் இல்லாமை, இல்லைன்னா குழந்தை பிறந்து ஒரு 3-4 வருஷத்தில் இறந்துடுறது, அப்படி குழந்தை பிறந்தா ஊனமாகிடுறது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இந்த 20, 19, 18 பரல்கள் வரும்போது நிச்சயமாக அது உண்டாகும். பரல்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால் இந்த பரல்களை நாம் பார்க்கணும். இந்த பரல்கள் நமக்கு அதிகமாக இருக்க குழந்தை பாக்கியம் நமக்கு நல்லா இருக்கும். பரல்கள் என்பது நம்ம பிறக்கும் போதே ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் வழங்கப்படுகிறது. உனக்கு இப்படித்தான் இருப்பான் குழந்தை, உன்னுடைய மனைவி இப்படித்தான் இருப்பாள், உனக்கு தைரியஸ்தானம் இப்படி தான் இருக்கும், நீ இவ்வளோ தான் சம்பாதிப்ப, உனக்கு இந்த மாதிரி தான் வண்டி வாகனங்கள்லாம் ஏற்படும், எல்லாவற்றிற்கும் பரல்களை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானிக்கப்படுவது தான் அஷ்டவர்க்க பரல். இந்த அஷ்டவர்க்க பரலில் இருப்பது 100% அப்படியே நடக்கும். எனவே வந்து பரல்களை பார்த்து, பின் அதில் உள்ள கிரகங்களை பார்த்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த தீய கிரகங்கள், இந்த ராகு கேது செவ்வாய் இவர்களாக இருந்தால் தோஷம்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதை பரிகாரத்தை நாம் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். வணக்கம்.